இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அஞ்சுங்கள் அஞ்சாதீர்கள். என்னடா இது எதிர்மறையான இரண்டு மனநிலையை இங்கு சுட்டி காட்டப்படுகிறதே என்ற கேள்வி எல்லாம். பயப்படணுமா பயப்படக்கூடாதா அப்படின்ற சில ஆழமான கருத்துக்களும் வரலாம். ஆனா உடலை கொள்பவர்களுக்கு அஞ்சாதீர்கள், அதாவது உலகிற்கு அஞ்சாதீர்கள். ஆன்மாவை கொள்பவர்களுக்கு, அதாவது கடவுளுக்கு அஞ்சுங்கள். ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதே ஞானத்தின் தொடக்கம் என்று சீராக் 1:14 சொல்லுவது போல, இப்ப நாம பயப்படணுமா பயப்படக்கூடாதா? அஞ்சுங்கள் அஞ்சாதீர்கள். இது ஆழமான கருத்து தாங்க என்ன அப்படின்ற பல கேள்விகளை நமது உள்ளத்தில் சிந்தித்தவர்களாக வார்த்தையோடு கடந்து செல்ல இறைவன் அழைக்கிறார். சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பின் இனியவர்களே, உங்களுள் எவராது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா, அல்லது பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியான நன்மைகள் அளிப்பார் அல்லவா என்று மத்தேயு 7:9-11 தெளிவுபடுத்துகிறார் இயேசுவின் வார்த்தை. இப்பராமரிப்பின் உறுதியை இறைவன் வார்த்தை வழியாக வெளிப்படுத்துகிறார். நாம் விசுவாசமுள்ள சாட்சியமுள்ள வாழ்வை வாழ்ந்தால் எந்தளவு கடவுள் நமக்கு துணை நிற்பார் என்பதை நற்செய்தியிலே எடுத்து காட்டுகிறார். அச்சுறுத்தும் சூழலிலிருந்து நாம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை உணர ஒரு சிறு ஆய்வை செய்யவும் இறைவன் அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. மத்தேயு 10:29 இந்த வார்த்தை ஒத்தமைவு நற்செய்தியாக தூய லூக்காவில் வாசிக்கும் போது இயேசு கூறுகிறார், 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா என்றும் அவற்றில் ஒன்றை கூட கடவுள் மறப்பதில்லை என்று லூக்கா 12:6 சொல்லுகிறது. அப்ப 1 காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் என்றால் 2 காசுக்கு 4 சிட்டுக்குருவிகள் தானே சரியான கணக்கு. கணக்கு கூட சில நேரத்துல போட்டு தானே பாக்குறோம். பின்பு எப்படி 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள்? அந்த ஒரு சிட்டுக்குருவி என்பது இலவச இணைப்பு. காய்கறி வாங்க போறோம் இல்லையா கடைக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க, கொஞ்சம் அந்த புதினா தலை கொடுங்க, மல்லித்தலை கொடுங்க அப்படின்னு ஓசியில கேட்டு வாங்கிறோம் தானே. அது போல தாங்க இலவசம் என்பது மதிப்பற்றதாகவே கருதப்படுகிறது. மதிப்புடையதற்கு மட்டும்தான் விலை கொடுக்கப்படுகிறது. மனித பார்வையில் இலவசமாக கருதப்படுகிறது. மதிப்பற்றதாக கருதப்படுகிற அந்த ஒரு சிட்டுக்குருவி கூட கடவுளால் மதிப்புடையதாக கருதப்படுவதால் அது மறக்கப்படுவதில்லை என்பதை இயேசு சுட்டி காட்டும் உண்மை. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எதை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒதுக்குறையோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்றத கடவுள் தெளிவுபடுத்துகிறார். இறைவனின் பராமரிப்பு மிக பரந்தது, விரைந்தது, சிறந்தது. சிட்டுக்குருவிக்கே இவ்வளவு பராமரிப்பு இருக்கும் என்றால் இயேசுவின் கூற்றுப்படி சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட மேலானவர்கள் நீங்கள் என்று மத்தேயு 10:31 நமக்கு இறைவனின் பராமரிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இயேசு சொல்லும்போது அவர் அதிகமாக சொல்வது போல அஞ்சாமல் இறை பராமரிப்பில் நம்பிக்கையை வைத்து வாழ முயலணும். அப்ப பயப்பட சொல்றாரா பயப்பட வேணான்னு சொல்றாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அஞ்சுங்கள் அஞ்சாதீர்கள். கடவுள் என்ன சொல்றாருன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் அவருடைய படைப்புல. அதை புரிந்து கொண்டு, அதாவது உங்கள் உயிரை அழிஞ்சு போறதுக்காக பயப்படாது, உன் ஆன்மாவை கொள்பவருக்காக கடவுளுக்கு அஞ்சுங்கள். அதாவது கடவுளிடம் கொள்ளுகிற அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை சீராக் ஞானம் உணர்த்துவது போல கடவுளிடம் மிகுந்த அன்பையும் ஆசிரையும் கடவுள் பயத்தையும் கொண்டு வாழ்ந்து எதற்கும் பயப்படாமல் இறைவனோடு கொண்டு இறைவன் மீது அவர் இருக்கிறார் என்று கடவுளிடத்திலே அஞ்சுகிற தன்மையோடு வாழ்வது தான் வாழ்வில் ஆசீர்வாதம் என்பதை உணர்வோம். இறைக்கரம் நம்மை வழிநடத்தட்டும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இதோ நாங்கள் உமது வார்த்தையை உணர்ந்து உமது பிள்ளைகள் என்ற உள்ளுணர்வை எங்கள் இதயத்தில் தாங்கி உம்மோடு இணைந்து உமக்கு அஞ்சி வாழுகிற மக்களாக இருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.